Hello viewers, welcome to Sai Fem YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பங்க்சுவேஷன். பங்க்சுவேஷன் வந்து நம்ம இங்கிலீஷ் பேப்பர்ல கிராமர் பார்ட்ல பார்க்குற டாபிக். இது வந்து ஒரு சிம்பிளான டாபிக். இது வந்து நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஒரு சென்டென்ஸ்ல எங்க கமா மிஸ் ஆகுது, எங்க அப்பாஸ்ட்ரோபி மிஸ் ஆகுது, சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்ல இருக்கணும், அது வந்து எங்க வரும், அந்த மாதிரி மிஸ் ஆகிறத வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கமாஸ்னா வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஒரு லிஸ்ட் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டாக ஒரு காம்பனன்ஸை சொல்கிறோம் அப்படின்ற இடத்துலையோ இல்லை ரெண்டு சென்டென்ஸ் சேர்க்குறப்போ வந்து நம்ம கமா யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து அன்லெஸ் யூ டேக் எக்ஸசைஸ் யூ வில் நாட் லூஸ் வெயிட். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலேன்னா வந்து உங்கள் வெயிட் லூஸ் ஆகாது. ஒரு இது நடக்குது, அதுக்கான ரீசன் இதுவாக இருக்கும் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம கமா யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து கமாவோட பர்பஸ். அதுதான் ஒரு இதில் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணணும், ஒரு காம்பனன்ஸ் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணுறோம். இப்போ வந்து ராகுல் பிளே கேரம், செஸ், ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட் அப்படின்றோம்னா வந்து அந்த ஒவ்வொரு காம்பனன்ஸ் சொன்னேன். கேரம்னு சொன்னேன், செஸ், கிரிக்கெட், இந்த மாதிரி ஒன்று சொல்கிறப்பே வந்து இடையில வந்து நம்ம கமா போடுவோம். இதுதான் கமாவோட யூஸ். அந்தந்த இடத்துல கமா இல்லைன்னா அது வந்து எரராக இருக்கும். அதை வந்து நமக்கு ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் கொஸ்டின் மோஸ்ட்லி கேட்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்பார்ட்ஸபி வந்து மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துப்போம். கெனாட்டுன்றது வந்து எப்படி எழுதுவோம், கேன்ட்டுன்னு எழுதுவோம். அப்போ மேலே வந்து நம்ம அப்பார்ட்ஸபி யூஸ் பண்ணியிருப்போம். இதே மாதிரி இட்ஸ் அப்படின்றத வந்து நம்ம மோஸ்ட்லி சென்டென்ஸில் ஈட்ஸ் அப்படின்னு எழுதுவோம். இதே கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு ஈட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து இட்ஸுக்கெல்லாம் ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது, அதனால இங்கே அப்பார்ட்ஸபி வரணும், அதை கொடுக்கல. அப்போ வந்து அது ஒரு எரர் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஐஎம் அப்படின்னு இருக்குன்னா வந்து ஐஎம் அப்படின்னு நம்ம எழுதுவோம். அப்போ வந்து இந்த ஐஎம் அப்படின்ற இடத்துல மேலே அப்பார்ட்ஸபி வரணும், அது மிஸ் ஆயிடுச்சுனாலும் எரர் தான். இதுதான் அப்பார்ட்ஸபியோட யூஸ் மோஸ்ட்லி இருக்கும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து செமிகாலன் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், இதை பண்ணால் நம்ம வந்து அவங்களுக்கு இந்த ஃபேவர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா PLEASE ப்ளீஸ் டூ இட், தயவு செஞ்சு இதை பண்ணுங்க. ஐ வில் கிவ் மணி, நான் பணம் தரேன். நீங்கள் இந்த வேலையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கோலன் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இதுதான் கோலன் வந்து கொஸ்டின் டேக்ஸில் லிஸ்ட்டில் ஒரு சப்டைட்டில் நம்ம குறிக்கிறப்ப போடுவோம். ஒரு சில இதில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க கொஸ்டினில், அதுலேயே உள்ள சில சப்டைட்டில்ஸ் சின்னதாக கொடுத்து அதுக்கெல்லாம் கோலன் வைக்காம விட்டுருப்பாங்க. இப்போ சப்டைட்டில் கொடுக்குறோம்னா இதெல்லாம் சப்டைட்டிலாக எழுதுனேன், இதுக்கு வந்து இப்போ வந்து இது ஒரு சப்டைட்டில் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து அதோட எக்ஸாம்பிள்னா நான் இதுக்கு ஒரு கோலன் வைக்கணும். ஒரு சப்டைட்டில்ஸ்க்கு நம்ம கோலன் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம கோலன் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து வேர்ட்ஸ் வித் ரோட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா வந்து சைல்ட் இஸ் ஃபாதர்ஸ் மேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது ரோட் வந்து சைல்டு CHILD, சைல்ட் இஸ் ஃபாதர் ஆஃப் மேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல வந்து நம்ம கோலன் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ரேரான ஒரு கேஸில் தான் நம்ம வந்து மோஸ்ட்லி கோலன் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பெராந்திசிஸ்னா நம்மளுக்கு தெரியும். இங்கே நான் மோஸ்ட்லி பெராந்திசிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பெராந்திசிஸ்னா பிராக்கெட் தான் பெராந்திசிஸ். இது வந்து நம்ம ஒரு சில இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதை வந்து நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். வேறாக தான் இதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து கொட்டேஷன் மார்க்ஸ். ஒரு சென்டென்ஸில் வந்து நம்ம வேற ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்றத வந்து நம்ம சொல்கிறோம், அந்த இடத்துல அவங்க சொன்னாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா வந்து கொட்டேஷன் மார்க்ஸ் யூஸ் பண்ணுவோம். கொட்டேஷன்ஸ் இது வந்து ரெண்டு டைப் இருக்கு, சிங்கிள் கோட்ஸ் அண்ட் டபுள் கோட்ஸ். இந்த சிங்கிள் கோட்ஸ்க்கும் டபுள் கோட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சிங்கிள் கோட்ஸ் வந்து
ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அதை அவங்க சொன்னாங்க, யார் சொன்னாங்க, எப்போ சொன்னாங்க அப்படிலாம் தெரியாது. அந்த சென்டென்ஸ் அந்த இது வந்து எக்ஸாக்டாகவும் இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்துல் கலாம் சார் சொன்னதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கனவு காணுங்கள் அப்படின்னு அப்துல் கலாம் சார் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்து அவர் எந்த ப்ரெஸ் மீட்ல எப்போ யார்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னாரு அந்த டீட்டெயிலாம் நமக்கு தெரியாது. அப்துல் கலாம் சார் சொன்னாரு அப்படின்னு ஒரு சிலருக்கே தெரியல அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ஒரு அறிஞர் வந்து கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருன்றத சொல்றப்ப வந்து சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஒரு விஷயம் வந்து இவங்க சொன்னாங்க, இந்த டைம்ல இவங்க சொன்னாங்க, அது வந்து இந்த மாடுலேஷன்ல இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் சொன்னாங்க அப்படின்றத வந்து பர்ஃபெக்டா சொன்னோம் அப்படின்னா வந்து அந்த இடத்துல டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்துல் கலாம் சார் வந்து மாணவர்களை வந்து தன் சிந்தனைகளை வந்து உயர்ந்த கனவுகளா காணுங்கள், அதாவது தூங்க விடாத உயர்ந்த சிந்தனைகளை கனவுகளா காணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்றப்ப சொல்றப்ப வந்து நம்ம வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் கோட்ஸ்க்கும் டபுள் கோட்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இதுதான். அடுத்து பார்த்தோம்னா ஃபுல் ஸ்டாப். நம்மளுக்கு தெரியும் ஃபுல் ஸ்டாப்னா என்ன, ஒரு சென்டென்ஸ் வந்து எண்ட் ஆகிறப்ப வந்து நம்ம யூஸ் பண்றது. ஃபுல் ஸ்டாப்னா ஒரு சென்டென்ஸ் எழுதுறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து எண்ட் ஆகிறப்ப நம்ம ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தோம்னா கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க் அதே மாதிரி தான். ஒரு கொஸ்டின் எண்ட் ஆகுதுன்னா அதில் வந்து கொஸ்டின் மார்க் கம்பல்சரி இருக்கும். எந்த இடத்துல கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல கொஸ்டின் மார்க்ஸோட எண்ட் ஆகும். அடுத்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்ல கேட்பாங்க. எக்ஸ்க்ளமேட்டரினா ஆச்சரியக்குறி. ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம ஷாக் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் இந்த வாவ் ஹா இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வரப்ப வந்து நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அடுத்து வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ். அவ்வளோதான், இதுதான் லாஸ்ட். கேபிட்டல் லெட்டர்ஸ் நம்ம மோஸ்ட்லி வந்து சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். கேபிட்டல் லெட்டர்ஸ் நமக்கு தெரியும். ஆல்பபெட் வந்து கேபிட்டல் ஆல்பபெட் டு கேபிட்டல் ஆல்பபெட் இசட்ல வர முடியாது. கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து நம்ம ரெண்டு இடத்துல மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகிற இடம், இன்னொன்று வந்து ஒரு நவுனை வந்து நம்ம சென்டென்ஸ் சென்டர்லேயே சொன்னோம்னாலும் அதை வந்து கேபிட்டலாக சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, எக்ஸாம்பிளுக்கு இப்படி எழுதலாம், she is இலக்கியா அப்படின்னு எழுதுறோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து ஐ வந்து நம்ம ஸ்மால்ல போட மாட்டோம். ஷி சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எப்பயுமே கேபிட்டலாக தான் இருக்கும். அதே மாதிரி சென்டென்ஸில் ஏதாச்சும் நவுன் வந்துச்சு அப்படின்னா வந்து அது கேபிட்டலாக தான் இருக்கும். ஷி இலக்கியா, ILLA இலக்கியா, இப்படிதான் நம்ம எழுதுவோம். மோஸ்ட்லி வந்து இந்த நவுன் வந்து எப்பயுமே கேபிட்டலில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பங்க்சுவேஷன்ஸில் வந்து ரொம்ப சிம்பிளான டாபிக், ஈஸியாக வந்து நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். இந்த கண்டென்ட்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம நிறையா சப்டைட்டில்ஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், என்னென்ன வந்து மாறும் என்னென்ன வரும் அப்படின்னு. ஆனால் மோஸ்ட்லி நம்ம வெக்காபுலரிக்காக இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், புக்ஸு, ஆர்டிகல்ஸ், ஜேர்னல்ஸ்லாம் படிக்கிறோன்ற பட்சத்தில் வந்து நம்ம நிறையா புது புது வேர்ட் கற்றுக்குவோம். ஸோ வந்து நம்ம வந்து ஈஸியாகவே நிறைய வேர்ட் கற்றுக்குறோம், நிறைய சென்டென்ஸ் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றப்ப வந்து நம்மளாவே ஓனாக சென்டென்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கிறப்ப நமக்கு வந்து இந்த எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வந்து பங்க்சுவேஷன்ஸ் ஈஸியாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் தெரிஞ்சிடும். டிக்ளரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி இந்த மாதிரி சென்டென்ஸ் இருக்குல்ல, அந்த சென்டென்ஸ் டைப்ஸ் தெரிஞ்சிடும். அது நான் இன்னொரு கிளாஸ் தனியாக சென்டென்ஸ் டைப்ஸ் எடுக்கிறேன். அதுபோக வந்து ஸ்பாட்டிங் த எரர், அது வந்து மோஸ்ட்லி நிறைய கேட்பாங்க கொஸ்டின்ஸு. ஸ்பாட்டிங் த எரரும் நம்ம ஓனாகவே சென்டென்ஸ் கிரியேட் பண்ண பழகிட்டோம், நிறைய நியூஸ் பேப்பர்ஸ், ஜேர்னல்ஸ் படித்து வொக்காபுலரி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஓனாக சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுறப்ப ஒரு சென்டென்ஸோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ வந்து எந்த இடத்துல சென்டென்ஸில் வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அது சம்டைம்ஸ் ஸ்பாட்டிங் எரர்லேயே வந்து சென்டென்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கிற மாதிரி கொடுப்பாங்க, வேர்ட்ஸ் வந்து ஆர்டர் தப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து அதை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு எக்ஸாம்பிள் அது நான் தனியாகவே ஒரு கிளாஸ் இருக்கேன். ஸ்பாட்டிங் த எரர்ஸ் வந்து நான் தனியாக ஒரு கிளாஸ் இருக்கேன். ஆனால் அது வந்து டைப்ஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். எரர் என்னென்ன இருக்குன்னு ஸ்பாட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஷஃபிள் ஆகிருக்கிறத வந்து நம்ம ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆர்டருக்கு வந்து நேம் கொடுத்து அதை வந்து ஆப்ஷனில் 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் எது வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஜெக்ட் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் மெட்டீரியல்ஸ் இல்லைன்னா இது வந்து கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
கண்டினியூஸாக நோட்ஸ் எழுதுங்க. ஒவ்வொரு கிளாஸோட நோட்ஸ் எழுதி ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் நிறையா ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இன்னையோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். பங்க்சுவேஷன்ஸ் ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ். இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.